வணக்கம் டிவி. டாக்டர் 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 குட் மார்னிங் டாக்டர். ரவுண்ட்ஸ் போற டைம் ஆயிடுச்சு. டாக்டர் டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டர். என்ன பண்ணே தெரியல டாக்டர். உடம்பு சரியில்லையா? ஆமா டாக்டர், என்ன பாத்துட்டு போங்க டாக்டர். என்னாச்சு? என்ன செய்யுது? அது நீங்க தான் டாக்டர் கண்டுபிடிக்கணும். எனக்கு எதுவும் உடம்பு சரியில்லை, ஆனா அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சரி, தலைவலிக்குதா? வலிக்குது, ஆனா வலிக்கல. தெரியல டாக்டர், நீங்க தான் டாக்டர் கண்டுபிடிக்கணும். அப்படியா? கை கால் வலி ஏதாவது? வலிக்குது, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி, உடம்பு என்ன பண்ணுது? என்னமோ பண்ணுதுன்னா என்ன பண்ணுது? என்ன டாக்டர் எல்லாத்தையும் நம்பிட்டு டாக்டர், என்ன பிரச்சனை தெரியல டாக்டர். என்ன நீங்க இப்படி சொன்னீங்க? எங்கிட்ட நான் மெக்கானிக்கிட்ட வண்டி எடுத்துன்னு கொடுத்தேன். வண்டியை மெக்கானிக் ஓட்டி பார்த்துட்டு அந்த வண்டியில அந்த பார்ட்ஸ் ரிப்பேர் அவர் தான் சொன்னாரு. அப்படியா? இதே மாதிரி இது பாருங்க, எங்க நாயை கொண்டு போய் காமிச்சோம். அந்த டாக்டர் நாய் இதெல்லாம் பார்த்துட்டு நாய்க்கு மருந்து அவர் எழுதி கொடுத்தாரு. நீங்க எங்ககிட்டயே கேக்குறீங்க, நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்க மாட்டீங்களா? ஃபீல் பார்க்க கேஸ் இது உங்க வந்துருச்சோ? என்ன சரி, ஓகே, சமாளிப்போம். சரி, நான் 2-3 இதை எழுதி தரேன், சரியா? அச்சச்சோ, என்ன டாக்டர் நீட்டா போயிட்டே இருக்குது. ஐயோ, என்ன டாக்டர் இதெல்லாம்? இல்லப்பா, என்ன நோய்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆமா, அதுக்கெல்லாம் வந்து இந்த இது எழுதி தரேன். ஐயோ ஊரோ டெஸ்ட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். என்ன டாக்டர் எல்லா டெஸ்டும் படிச்சிருக்கீங்க? அப்ப நீங்க என்ன டாக்டர், நீங்க டெஸ்ட் பண்ணி அவங்களே சொல்றாங்களே. நீங்க எல்லாம் இப்போ யூடியூப பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. அதனால ஊருப்பட்ட நோய் எல்லாம் வந்துருது உங்க உடம்புல. அதனால இந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனைனா உடம்புக்கு முடியலன்னு தெரியுது. எதனால முடியல உங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு யூடியூப பார்த்து கண்ட மாத்திரை மருந்து போடுறதுதான் காரணம். ப்ராப்பரா டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வராது. போங்க போங்க, சீக்கிரம் டெஸ்ட் எடுத்துட்டு விடுங்க. டாக்டர் என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு மருந்தா? ஐயோ. ஆமாப்பா டாக்டர், இந்த ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் எடுக்கணும்பா. ஐயோ டாக்டர், அப்படிலாம் தேவையில்ல டாக்டர். முதல் பாதம் வரைக்கும் இல்ல, கை காலம் வலிக்குது, அதுக்கு மட்டும் மருந்து சொல்லுங்க. கை கால் தான் வலிக்குதா? பார்த்து சொல்லுங்க, அதுக்கு மருந்து சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. பசி எல்லாம் அப்பப்ப எடுக்குதா? பசி எடுக்குது டாக்டர், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசி எடுக்க மாட்டேன். கன்ஃபார்ம் தான், இது கீழ்பாக்கம் கேஸ் தான். அப்படியா? ஆமா டாக்டர். தூக்கம் நல்லா வருதா? வருது டாக்டர், ஆனா கண்ணு மூச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது. கன்ஃபார்ம்டா. சரி, ஓகே, இது வந்து ஒரு வித்தியாசமான வியாதி. சரி, தூக்கத்துல நடப்பீங்களா? தூக்கமா நடக்க மாட்டேன், படுத்துதான் இருப்பேன். அப்படியா? கன்ஃபார்ம் தான், உங்க கேஸ் வந்து நாங்க ஓகே. இப்போ நீங்க இப்போ கரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களா, இதை வச்சு நாங்க வந்து கரெக்டா மெடிசன் எழுதிடுவோம். சரி டாக்டர். இப்படி எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா நாங்க டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். தர்மசாலி டாக்டர் நீங்க. நாங்க டாக்டர்ஸ் என்ன கடவுளா? இல்ல, சரி சரி டாக்டர், உயிரை காப்பாத்தினால கடவுள் தான் டாக்டர். நீங்க பாருங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர். எதுவும் நீட்டா எழுதிக்கிட்டே போறீங்க. எல்லா லெட்டரும் ஏபிசிடி திருத்து டாக்டர் உங்களுக்கு. இல்ல, இத வந்து நான் உங்களுக்கு மெடிசன் எழுதியிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு 2 நாள் போட்டீங்கன்னா போதும், சரியாயிடும். என்ன டாக்டர், காலையில 1 சாயங்காலம் 1? ஆமா ஆமா ஆமா, காலையில 1 நைட்டு 1. ரைட். சாப்பிட்டு மாத்திரை போட்டதுக்கு தண்ணி குடிக்கணுமா? நீங்க தண்ணி குடிக்கலாம், எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். ஆனா மாத்திரை போடும்போது மட்டும் வாயை திறக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாத்திரை போட முடியாது. டாக்டர் ரொம்ப இதா பேசுறீங்க டாக்டர், கிண்டலா பேசுறீங்க டாக்டர். சரி, பேஷண்ட்லாம் வரணும்ல. என்ன டாக்டர், இந்த மாத்திரை எல்லாம் போட்டா சைடு எஃபெக்ட் வருமா? சைடு எஃபெக்ட் வரும், ஆனா இப்ப வரும். மெயின் நான் சொல்ற பில்ல கேட்டா வந்துரும். அப்படிங்களா? ஐயோ, சொல்ற பில்ல கேட்டா சொல்லுங்க டாக்டர். எவ்வளவு டாக்டர் பில்? 500 ரூபாய். 500 ரூபாவா? ஏன் டாக்டர்? யூசுவலா பீஸ் 100 ரூபாய் தான், சரியா? நீ இவ்வளவு பேசினால இதுக்குதான் 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஐயோ, என்ன டாக்டர், டாக்டர் இதெல்லாம் அநியாயமா இல்ல டாக்டர். ரவுண்ட்ஸ் போற நேரம் ஆகுது. ஐயோ டாக்டர், பார்த்து சொல்லுங்க டாக்டர். சொல்லியாச்சு. பீஸ் ஹாஸ்பிடல்ல வந்தாலும் பேரம் பேசக்கூடாது, சரியா? காசு கொடுங்க, கிளம்புங்க. சரி டாக்டர், நான் பீஸ கட்டிட்டு போறேன். ஓகே. நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தாங்க எல்லாருமே வந்து யூடியூப்ல வந்துட்டு மெடிசனை பார்த்துட்டு அந்த மாத்திரையை வாங்கி போட்டு இந்த மாத்திரையை வாங்கி போட்டுட்டு உடம்ப கெடுத்துக்கிறாங்க. எப்பவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது 1 or 2 டேஸ்ல சரியாகலைன்னா டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காசு ஜாஸ்தி வாங்குறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையா இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்தாலும் கன்சல்ட் பண்ணுங்க. எப்பவுமே உடம்புல நோய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெஸ்ட். பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்காதீங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.